பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் பெரும்பான்மை மக்கள் மிகுதியாக இருக்கிற இடத்துல உயிரை பிடிச்சிட்டு இருக்கான். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு சிறுபான்மை இனமாக்கிய தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்கள் மிகுதியாக இருக்கிறத அவன் என்ன செய்யறான்? உயர்குடியில் பிறந்தவர்கள் ஒரு 10 குடும்பம் இருந்தா போதும், இவன் திரண்டு என்ன செய்யறான்? அவன் அடிக்கிறான், அடிச்சு தீ வச்சு கொளுத்துறான், தென்னை மல்லை வெட்டுறான், தீ வச்சு கொளுத்துறான். அப்ப நடக்க முடியாது. அவர்கள் தன் கடமையை செய்ய வேண்டிய இருக்கும், தவிர இப்படி நடக்காது. சிறுபான்மை இவருக்கு இப்போ இது தாழ்த்தப்பட்ட மக்கள் பெரும்பான்மை இருக்கிறதுல சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில குடும்பங்கள் இருந்தால் சேர வேண்டியது, அவனை போட்டு அடித்து கொல்ல வேண்டியது, இப்போ தென்னமல்லியை வெட்ட வேண்டியது செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ இது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். என்ன கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கும், மத கலவரம் நடக்கும். இதெல்லாம் உலகம் புறம் நடக்குது. கருப்பர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் போட்டு நடக்கும். அவன் என்ன செய்தான்? அவர்களை தாக்கிட்டு இருக்கான். இப்போ இந்தியாவில் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. எங்கே பார்த்தாலும் சகிப்புத்தன்மை உள்ள நாடாக இருந்தது முன்னே. அப்போ என்ன செய்தான்? ஒரு இப்போ கிட்டத்தட்ட 3 மதங்கள், ஒரு இப்போ இது கிறிஸ்தவ மதம் வந்து கிட்டத்தட்ட 300-400 வருஷமாக இருக்குது. இது இஸ்லாமத்தை முஸ்லீம்களுக்கு வந்து 1000 வருஷம் இருக்கு. ஆக இப்படி எல்லாமே இந்த நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 2-3 மதத்தாரும் ஒரே தாய்ப்பிள்ளை மாதிரி இருந்திருக்கிறான். இப்போ என்ன செய்யறான்? ஒரு சிலர் மத கிளர்ச்சி உண்டாக்குறான். மத கிளர்ச்சி உண்டாக்கும் போது பெரும்பான்மை முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இருக்காங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட 300 வருஷம் 400 வருஷம் 1000 வருஷோட இருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னே இந்த முஸ்லீம் இருந்திருக்கிறாங்க. இப்போ வெளிநாட்டுக்காரன் வந்து பார்க்கலாம், எல்லாரையும் ஏற்றுக்கொள்வது இந்தியா. இந்த மதம் அப்படி ஒரு பண்பு உள்ளது. இந்த காலத்தை என்ன செய்யறான்? இந்த நாடு அமைதியாக இருக்க விரும்பலை, அமைதியை கெடுக்கிறதுக்காக என்ன செய்யறான்? மத கலவரத்தை உண்டாக்குறான். அது பெரிய ஒரு சான்றோர்களுக்கு என்னையா காரணம்? அவன் இவ்வளவு நாள் 700-800 வருஷம் தாய் பிள்ளையா பழகிருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவனை வந்து இப்போ அவனை மேல ஒரு கலங்கத்தை உண்டு பண்ணி மதத்து வசத்தை ஏன் உண்டாக்குறேன்னு கேட்டா அது இப்போ பதில் வர அதுக்கு ஒரு கூட்டம் இருந்துகிட்டு இருக்குது. அப்போ நாடை கெடுக்க வேணும்னு திட்டம் வச்சுக்கிறான். ஆக இதையெல்லாம் ஞானிகள் பார்க்கிறார்கள். ஆக பண்புள்ள மக்களும் அமைதியாக வாழ முடியாத சூழ்நிலை இருக்கு. மேலும் பருவமழையும் தவறுது, பொறுப்பற்ற செயல்கள் நடந்துகிட்டு இருக்கு, உற்பத்தி நல்லா எப்படி இருக்கு, விவசாயம் நல்லபடி இருக்கு, சரியான முறையில் பாதுகாப்பு இல்லாமலும் அதை வீணாக்குறான். இப்போ நம்ம உற்பத்தி 1 லட்சம் டன் உற்பத்தியான ஒரு பேருக்கு இப்போ 10 லட்சம் டன் உற்பத்தி ஆகுது. மற்ற உணவு, மற்ற நெல், கம்பு, கேழ்வரகு, கோதுமை, எண்ணெய் வித்துகள் 10 லட்சம் டன் உற்பத்தியானால் அதில் கிட்டத்தட்ட 6 லட்சம் டன் உணவு போல வீணாக்குறான். அரசு கொள்முதல் என்ற பேர் செய்யறான். இது அவர்கள் என்ன செய்வார்கள்? திட்டம் போடுவார்கள். விவசாயிகளுக்கு பாதுகாப்புக்காக அவர்கள் தன்னுடைய உற்பத்தியான நெல்லை மற்ற உணவு தானியங்களையும் தானே பாதுகாத்துக் கொள்வதற்குரிய மாற்றம் உருவாக்குவார்கள். இவர்கள் என்ன செய்யறான்? பொறுப்பு இல்லாம கொள்முதல் என்ற பேர்ல வச்சு எல்லாம் வீணாக்குறான், கொண்டு குப்பையில போற மாதிரி செய்யறான். அப்போ உணவு பொருள் இந்த நாட்டுக்கு ஒரு பறந்து விரிந்த இந்த சிறந்த ஒரு நாடு உற்பத்தி, உணவு உற்பத்தி ஒரு வளப்பம் பொருந்திய நாடு இந்தியா. இந்த நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய தானியங்களும் மற்ற உணவுப் பொருள்களும் வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருந்தும் நாம போய் வெளிநாட்டில் போய் கோதுமை பல லட்சம் டன் கோதுமை வாங்குற அளவுக்கு ஒரு பலகீனம் வந்தது. ஒன்று பாதுகாப்பற்ற தன்மையா, இல்லை உற்பத்தி ஆகவில்லை. உற்பத்தி ஆகுது, பாதுகாக்க முடியலை. பொறுப்பற்ற செயல்கள், மனிதாபிமானம் அளவு ஜீவத்தை இல்லாதவர்கள் காரியம் செஞ்சிட்டு இருக்கிறான். இவர்கள் என்ன செய்வார்கள்? அதை தடுப்பார்கள். எந்த வகையிலையும் உணவுப் பொருள் பாதிக்கும்படி நடந்து கொள்ள மாட்டார்கள். அதான் உலக மாற்றத்துடைய தன்மைகள். ஆக மனிதாபிமானம், அந்த பொறுப்பற்ற செயல்கள் இருந்தால் கண்டுபிடித்து தண்டிக்கும் திறமை இவர்களுக்கு உண்டு. இவங்க லஞ்சம் வாங்க மாட்டாங்க. இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு போய் சேரக்கூடிய நன்மைகளை பொறுப்பற்ற செயல்கள், பொறுப்பற்ற அதிகாரிகளால் அது முடமாக்கப்பட்டிருக்கு. அதை இவர் உலக மாற்றம் என்ற பெயரில் ஞானிகளை தடுத்து